எத்தனை பேர் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்று சொன்னா அவருடைய ஒளி ஆகிய சுவிசேஷம் உங்கள் முகங்கள்ல என்ன செய்யப்படணுமா? பிரகாசிக்கப்பட வேண்டும். பைபிள் கொரிந்தியர்ல சொல்லப்படுது, ஒளியின் ஒளியாகிய சுவிசேஷம். சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒளியா இருக்கிறது இயேசு. அந்த இயேசு எப்படி ஒளியாக, எந்த வடிவில ஒளி நமக்குள்ள வீசுதுன்னு சொன்னா அவருடைய சுவிசேஷம், நற்செய்தி. ஆமென். அந்த நற்செய்தி தான் நமக்கு ஒளியா இருக்கிறது. சோ அந்த நற்செய்தி நீங்க நித்தமும் நீங்க கேள்விப்படணும். அந்த நற்செய்தி நித்தமும் உங்களுடைய முகங்கள்ல பிரகாசிக்கணும். ஆமென். இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல பிசாசு இந்த உலகத்தை இருளினால் மூடி வச்சிருக்கிற வேளையில உங்களுக்கு சுவிசேஷம் தான் அல்லது நற்செய்தி தான் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த நற்செய்தியை நாம நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிச்சு கொள்ளலாம். பைபிள் சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாம விட்டால் எப்படி அவருடைய மகிமையை நாம காண முடியும், அவருடைய மகிமையை நாங்க சுதந்திரிக்க முடியும் என்று ரோமர் 10 பவுல் சொல்லுகிறார். ஆமீன். விசுவாசம் என்னத்தினால வருது? கேள்வியினால. சோ கேள்வி எங்க இருந்து வருது? சுவிசேஷத்தினால. சோ சுவிசேஷம் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்? ஆமீன். அதனால நீங்க நித்தமும் நீங்க என்ன செய்யப்படணும்? நற்செய்தி கேள்விப்பட வேண்டும். திரும்ப திரும்ப நாம நற்செய்தியை கேள்விப்படணும். நற்செய்தி என்ன சொன்னா தனியே இயேசு கடவுள், இயேசுவை விசுவாசிச்சால் நாம பரலோகம் போறதல்ல நற்செய்தி. எங்களோட வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பகுதியும் அது நற்செய்தியினால தான் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாங்க, அவருடைய சாயலாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட நாங்க நாளுக்கு நாள் நாம மருவமாகிறோம், நாளுக்கு நாள் நாம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம் என்று சொன்னா அது நற்செய்தி ஊடாகத்தான் நடக்கிறது. சும்மா நடக்கல, நற்செய்தியை விசுவாசிப்பதன் மூலமாக. ஆமென். சோ அதனால எங்கெல்லாம் கிறிஸ்துவின் கிருபையின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்களோ அவைகளை நீங்க என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். சில வேளை நாம பேசுறதை விட இன்னும் அதிகமா உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஆனா நீங்க அதுல என்ன செய்யப்படணும்? அதுல வாஞ்சியா இருக்கணும், அதுல தாகமா இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். சோ இன்றைக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்தை தான் நாம கூட பார்க்க போறோம். அதுல அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். யோவான் 6. சோ யோவான் புத்தகத்துல மிகவும் கூடின வசனங்களை உடைய அதிகாரம் யோவான் 6. இதுலதான் நீங்க பாப்பீங்க இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஏறக்குறைய 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய அவர் சேர்த்து வைக்க சொன்னார். சோ இந்த இதுல அநேக காரியங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல மிகவும் இந்த யோவான் புத்தகத்திலே இந்த 6ஆம் அதிகாரம் மிகவும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான எங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமான காரியங்களை இயேசு இங்க பேசியிருக்கிறார். இயேசு அற்புதங்கள் ஊடாக எவ்வளவோ காரியங்களையும் பேசியிருக்கிறார். ஆமென். சோ இந்த அதிகாரத்துக்கு நான் இந்த மாம்சத்தை புசிக்கிறதும் ரத்தத்தையும் பாடம் பண்ணுறதுக்கு முதல் 1-2 சம்பவங்களை நான் உங்களுக்கு இதுல ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த அதிகாரத்துல எடுத்து நாங்க வாசிப்போம். அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக,
இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக் கொண்டாலும் 200 பணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் எல்லாம் சீமோன் பேதுருவையும் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். சில வசனங்கள் நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிற பொழுது உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் படிக்கிறது போல அடுத்த நாள் வேறாஸ். இதுல நமக்கு ஹைலைட் பண்ணப்பட்ட வசனங்கள் நான் படிக்கிற பொழுது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். என்னவோ வேண்டிய மட்டும். அடுத்த வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. இதுவும் நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை திருப்தி அடைய பண்ணும். ஆமென். சோ ஏன் அந்த காரியங்கள் இங்க பேசப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னா, பின்னுக்கு நீங்க பார்ப்பீங்க, இயேசு சொல்றார், நீங்க அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்ததினால் என்னை பின்தொடர்ந்து வந்தீர்கள் என்று சொன்னார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இன்றைக்கு 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஒன்று சாப்பிட்டு திருப்தி அடையாதவர்கள் இயேசுவை தேடுவார்கள். இன்னொன்று, ஒரு மனுஷன் சாப்பிட்டு திருப்தி அடைந்தபடினால், இயேசு கிறிஸ்துவால் திருப்தி அடைந்தபடினால், அதன் நிமித்தம் இயேசுவை தேடுவார். இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல திருப்தி அடைஞ்சு அல்லது அவருடைய அன்பை அல்லது கிருபையை அவருடைய ஆசீர்வாதங்களை புரிஞ்சு அல்லது திருப்தி அடைஞ்சு அந்த அன்பின் நிமித்தம் பின்தொடர்வதுதான் இயேசு நம்மிடத்துல எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க. அவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முழுமையான ஆசீர்வாதம். இப்ப ஒவ்வொரு அற்புதங்களையும் பாருங்க, முழுமையான அற்புதம். சோ அவர்கள் திருப்தி அடைஞ்ச பிறகு இயேசுவை பின்தொடர்றார். இதுதான் கடவுளுடைய வழி. ஆனா சிலர் என்ன செய்கிறார்கள்? ஒரு மத ரீதியாக அவர்களுக்கு திருப்தி அடைகிறார்களோ இல்லையோ, கடவுளை நாம தேட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தேடுகிறார். நாம நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நாம பரலோகம் போய் சேர வேண்டும், நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிச்சயம் இல்லாம, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையில இயேசுவை தேடுகிறார். அதல்ல அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் முதலாவது தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறார்? திருப்தி அடைய பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். முழுமையான ஆசீர்வாதத்தினார் ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் இங்கே ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். தேவனுடைய ஆசீர்வாதம் திருப்தி அடைய பண்ணுது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்னவாம்? கிருபை மேல் கிருபை அல்லது பரிபூர்ண ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம். கூட நிறைய சேர்த்து வையுங்கள். அந்தப்படி அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளான 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே அவர்கள் உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி என்றார். இப்ப இந்த வசனத்தை பாருங்க.
26 வசனம், 25 26 வாசிக்கிறேன். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நாங்கள் இந்த வசனத்தை முந்தி ஆண்டவர் சாப்பிட்டதுனால சாப்பாட்டுக்காகத்தான் இவர்கள் வந்தது என்றுதான் நாம முதல் அநேக தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் கொடுத்து ஒரு காலம் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அப்ப பைபிள சரியாக புரியாமத்தான் இருந்த சபைகளில எங்களுக்கும் ஒரு மெசேஜ் டேர்ன் தருவார். அப்பொழுது நாம மாம்ச ரீதியில தான் நாம அநேக காரியங்களை அறிஞ்சிருக்கிறோம். சோ அதனால அப்படியே நாம மற்ற போதர்கள் பேசுறது போல பேசிட்டு போயிடுவோம். ஆனா இங்க இயேசு சொல்றார், ஏன்னா இயேசுதான் அவர்களுக்கு திருப்தியா கொடுத்த. இவர்கள் கேட்கல, இவர்கள் கேட்டது எங்களுக்கு சாப்பிட ஏதாவது தேவை. ஆனா ஆண்டவர் கொடுக்கைக்கு எப்படி கொடுக்கிறாராம்? அவர்கள் திருப்தியாகும் மட்டும், போதுமான அளவு மட்டும். அது மட்டுமல்ல, மீதியானத கூட நிறைய 12 கூட நிறைய நிரப்பினார்கள். அப்ப இயேசு இத அவருடைய சித்தப்படி செய்கிற. இன்னைக்கு நாம அறிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இயேசுன்ற சித்தம் நம்ம திருப்தியாக ஆசீர்வதிக்கிறது. ரைட், திருப்தியாக ஆசீர்வதிக்கிறது. அது மட்டுமல்ல, மிகுதியான ஆசீர்வாதம். ஏன் மிகுதியான ஆசீர்வாதம்? அந்த மிகுதியினால நீங்கள் 12 கூடைகளை நிரப்பலாம், அல்லது மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். ஆமென். சோ அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய வழிநடத்தல், அவருடைய வழி எது என்பதை நாம புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்றது போல நம்ம விசுவாசி கேட்க, சரியான விசுவாசம் சரியான வழியில் நாம என்ன செய்யுமா நடத்தும். அப்ப இங்க இயேசு சொல்றார், நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால். ஒரு மனுஷன் திருப்தி ஆகினா இயேசு கிறிஸ்துவால், அவன் இயேசுவை கடைசி வரைக்கும் விட மாட்டான். கடமைக்காக நாம இயேசுவை தேட தேவையில்லை, கடமைக்காக நாம கிறிஸ்தவர்களா இருக்க தேவையில்லை, கடமைக்காக நாம சர்ச்சுக்கு போக தேவையில்லை, கடமைக்காக நாங்க உபவாசிக்க தேவையில்லை, கடமைக்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு கட்டாய இல்ல சட்ட திட்டங்களின் படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம வாழ தேவையில்லை. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு, ஒரு மனுஷன் உங்களை நேசிச்சு உங்களை திருப்திப்படுத்துகிற பொழுது நீங்க அந்த மனுஷனை என்ன செய்றீங்க? திருப்பி நேசிக்கிறீங்க. ரைட்? சோ அந்த திருப்பி நேசிக்கிறது அது கடமை அல்ல, எங்களிடத்துல இருந்து வருகிற கனி. சோ இப்ப நாம முன்னே ஒரு காலம் கடமைக்காக செய்தோம், ஆனா இப்ப எங்களிடத்துல இருந்து புறப்படுகிற கனி. ஏன் அந்த கனியை நமக்குள்ள இருந்து வர பண்ணினது இயேசு கிறிஸ்து. முதலாவது நம்ம திருப்தியாக ஆசீர்வதிச்சபடியால, திருப்தியாக நம்ம நேசிச்சபடியால, அவர் ஒரே அன்பினால என்றென்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? பூரணப்படுத்தி இருக்கிறார். சோ அதை நாம புரிகிற பொழுது கனி நம்மிடத்துல இருந்து வருது. அந்த கனிதான் இவர்கள் இயேசுவை தேட ஆரம்பிச்சார். அப்ப மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியல, ஆனா இயேசுவுக்கு தெரிஞ்சிட்டது இவர்களை ஏன் என்ன பின்தொடர்கிறார்கள். இவர்கள் ஒரு கடமைக்கு அல்ல. சோ அப்ப இந்த கனி அவர்களிடத்தில் இந்த உருவானதுக்கு காரணமே இயேசுதான். அப்ப இயேசு சொல்றார், நீங்கள் அப்பம் புசிச்சு திருப்தியானதுனால. இந்த அப்பத்தை கொடுத்தது யாரு? இயேசு. அவர்கள் திருப்திப்படுத்தினது யாரு? இயேசு. சோ அதனால இப்ப நீங்க என்ன தேடுகிறீங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இவர் இத நல்லதாகத்தான் பேசுறாரு இயேசு இங்க. சோ இப்படித்தான் ஆண்டவற்ற வழி.
ஆண்டவற்ற வழி ஒரு மனுஷனை திருப்தி ஆக்குற. ஆசீர்வாதம் இல்லாம நீ என்ன தேடு, நான் உனக்காக ஒன்றையும் செய்து முடிக்காம அதுல இருந்து நீ புசிக்காம என்னை தேடு ஆண்டவர் சொல்லல. முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்த ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷன் புசிச்சு திருப்தியாகி அந்த நல் மனதோட ஒரு மனுஷன் இயேசுவை தேடணும். அதுதான் கனி. ஆண்டவர் கனியத்தன் இடத்துல எதிர்பார்க்கிறார் ஒழிய கடமைக்காக என்னை தேடு, அப்பொழுது கடைசியில் முடிவில் நான் உனக்கு பரலோகத்தையோ அல்லது ரட்சிப்பையோ தருவன் என்று பைபிள்ல இல்லை. அது சுய கிரியலினால் வருகிற அல்லது மாம்சத்தில் நடக்கிற ஒரு கிறிஸ்தவன். ஆமென். சோ அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு நம்மை திருப்தியாக கிருபையினால் நம்மை திருப்தியாக்குற. ஆமென். அடுத்த வசனம், திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிறகு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசிச்சு திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியையை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. சோ உலகத்தில் இருக்கிற போஜனம் அது அழிந்து போகிறதுக்காக. நாம உலகத்தில் இருக்கிற போஜனத்தை தான் இன்றைக்கு என்ன செய்வோம், மேன்மைப்படுத்துவோம். அது அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எதை உண்டால் எதை உட்கொள்ளாவிட்டால் நாம நீண்ட நாள் வாழுவோம் என்கின்ற போராட்டம் தான் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறது. அதுக்குள்ள நாம இன்றைக்கு எல்லாரும் சிக்கப்பட்டிருக்கோம். சோ அதனால நாம எதையும் சாப்பிடலாம் என்று சொல்ல வரையில, எதையும் உட்கொள்ளலாம் என்று சொல்ல வரையில, ஆனா அன்றைக்கு நல்லதை உட்கொண்டும் நம்முடைய உடலுக்கு கேடான எவ்வளவோ போஜனம் உலகத்தில் இருக்கிறது. ஆனா எங்களுக்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனம். அப்ப நித்திய ஜீவன் என்று சொன்னா அநேகர் நினைக்கிறார்கள் நாம பரலோகம் போய் சேர்றது. நித்திய ஜீவன் என்றது அதுல உங்களோட உடல் ஆரோக்கியம் கலந்து உண்டு. இன்னைக்கு ஆரம்பத்துல இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னீங்க என்னுடைய வயசு 40. இப்ப உடனே நீங்க சொல்றீங்க, ஆனா என்னுடைய வயது தெரியல, எனக்கே தெரியல, பட் நீங்க சொல்றீங்க. மேபி நாம என்ன செய்யறோம், நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தை தேடுகிறபடியா, நான் கிறிஸ்துவால் வருகிற ஆரோக்கியத்தை தேடுகிறபடியா, மேபி அப்படி இருக்கலாம். ஏனென்றா நித்திய ஜீவன் என்றது சகலதும் உள்ளடக்கியது. அது பரலோகத்துல வாழ்ற வாழ்க்கை இல்லை, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவால் வந்த ஜீவனை வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவால் வந்த ஜீவன், சிலுவையில அவர் மரிச்சு உயிர் தெழுந்ததால் வந்த ஜீவன். பின்னுக்கு நான் மாம்சத்தை புசிக்கிறதும் ரத்தத்தை பானம் பண்ணுகிற காரியத்தை சொல்லுகிற பொழுது நான் சொல்லுகிற இந்த வசனம் உங்களுக்கு விளங்கும். அப்ப இயேசுவோட நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும். நித்திய ஜீவன் வாழ்க்கை வந்து இந்த பூமி மட்டும். சோ இந்த பூமி மட்டும் நீங்கள் வாழ்ற பொழுது நிலை நிற்கிற போஜனம், உங்களை நிலைநிக்க பண்ணுகிற, ஆசீர்வதிக்கிற, உங்களை திருப்திப்படுத்துகிற, அதற்காக கிரியை நடப்பீங்கள் என்ற அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். வேற யாரும் அல்ல, மனுஷகுமாரன். உலகத்தில இருந்து வர்ற போஜனம் ஒன்றும் நமக்கு கொடுக்காது, மனுஷகுமாரன் தான் கொடுப்பார். அவரை தேவன் முத்தரிச்சிருக்கிறாராம் பிதா. சோ அவரைத்தான் நியமிச்சிருக்கிறார்.
சோ அப்ப பிதா நியமிச்சதை நாம தேடாம மற்றவைகளை நாம தேடுகிறோம். அப்பொழுது அவர்கள் தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்ய வேண்டும்? இங்க சொல்லிட்டாரானே, கிரியை நடப்பீங்கள், நித்திய ஜீவன் நிலைக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள் என்று. சோ அப்ப இவர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. சோ இவர்கள் கேட்டது, என்ன கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க வேண்டும்? சோ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? கிரியை என்ன சொல்ற? விசுவாசம். அதுதான் தேவனுக்கேற்ற கிரியை. சோ இவர்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பமும் பயங்கரமான ஒரு கேள்வியும் ஆரம்பிச்சு. இது என்னடாப்பா, உலகத்துல எல்லாரும் தேவனுக்கேற்ற கிரியைகள் வேற காரியங்கள் எல்லாம் சொல்வார்கள். தேவனுக்காக நீங்க ஓட வேண்டும், தேவனுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், தேவனுக்காக அது செய்யணும், தேவனுக்காக இது செய்யணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் நியாயப்பிரமாணம் அவங்களை போதிச்சது. அதெல்லாம் நாங்கள் வாழ்ந்த பிறந்ததுல இருந்து எங்களுக்கு போதிச்சது. ஆனா இவர் சொல்றார், தேவனுக்கேற்ற கிரியை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. பெரிய குழப்பம். இன்றைக்கும் அநேகருக்குள்ள பெரிய குழப்பம். சுவிசேஷம் வருகிற பொழுது அநேகருக்குள்ள பெரிய குழப்பம். ஏண்டா இந்த உலகம் இருளுக்குள்ள இருக்கு. பிசாசின் இருள். பிசாசின் இருள். பிசாசுக்கு என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது, ஒளி தெரியாது, வெளிச்சம் தெரியாது. அவன் இருளா இருக்கிறான், அவன் பொல்லாங்கனா இருக்கிறான், அவன் இருளின் ராஜ்யத்துக்குரியவன். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துல இயேசு பேசுறார், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. விசுவாசிப்பதும் அல்ல, அல்லது விசுவாசிக்கிறதும் என்று சொல்லல, விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதா நீ என்ன அடையாளத்தை காண்பிக்க என்பதை காண்பிக்க என்னத்தை நடப்புகிறீர்? அப்ப அவர் அதுக்கு சொல்ற, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசே ஊடாக கொடுக்கப்பட்டது அது மெய்யான அப்பம் அல்ல, அது ஒரு ஷேடோ, அல்லது அது ஒரு ஒரு இயேசுவுக்கு ஒரு ஒரு அடையாளம். இப்ப உங்களுக்கு மெய்யான அப்பத்தை கொடுத்திருக்கிறார். சொல்றார், நானே அந்த அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்ற. அப்படியே கீழே போவோம். இயேசு அவர்களை நோக்கி 35, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்ற. இப்ப டைரக்டா நாங்க என்ன செய்ய போறோம்? 53ஆம் வசனத்துக்கு போறோம். சாரி. உங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியும், ஜீவாப்பம் நானே. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா நீங்க இப்ப நான் சொன்னதுல இருந்து விளங்கிக் கொள்வீங்க. இப்ப 51 இருந்து வாசிக்கிறேன். நானே வானத்தில் இறங்குற ஜீவாப்பம்,
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். திரும்ப வாசிக்கிறேன். நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சோ அவருடைய அப்பம் எதுவாம்? அவருடைய மாம்சம். சோ இந்த அவருடைய மாம்சம் என்று சொன்னா ஆங்கில பைபிளத்திற்கு அவருடைய சரீரம் அல்லது சதை என்று சொல்லப்படுது சரீரம். சோ வானத்தில் இறங்கின ஜீவாப்பம் நான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் சரீரமே என்றார். சோ அவருடைய அப்பம் என்னவா? அவருடைய சரீரம். சோ அவருடைய சரீரத்துக்கு என்ன நடந்தது? இப்ப அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, எவ்வளவோ ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட ஒரு சரீரம். அவர் சொல்றார், நான் இந்த சரீரத்தை உங்களுக்காக கொடுக்கிறேன் என்கிறார். சோ அது மட்டுமல்ல, அவருடைய உயிருள்ள ரத்தம், எந்த ஒரு குற்றம் இல்லாத, எந்த ஒரு பாவமும் செய்யாத அவருடைய ரத்தம் நமக்காக சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. சோ அவருடைய அவர் சரீரமும் ரத்தமும் இப்ப நமக்காக என்ன செய்யப்படுதாம்? கொடுக்கப்படுறது. அதுதான் நம்முடைய ஜீவன், அதுதான் நம்முடைய அப்பமும் நம்முடைய ரசமும் என்று சொல்றேன். தொடர்ந்து வாசிப்போம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் சரீரமே என்றார். அப்பொழுது ஜூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். சோ இன்றைக்கு கூட அநேகர், நாம சில வேளை எங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். இந்த ஜூதர்களை போல நமக்கு புரியாம இருக்கலாம். எப்படி நாம அவருடைய சரீரத்தை புசிக்க முடியும்? எப்படி நாம அவருடைய ரத்தத்தை பானம் போட முடியும்? எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஒரு ஆளா புசிக்க முடியும்? எப்படி ஒரு ரத்தத்தை ஒரு மனுஷன் குடிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களே கூட எப்படி இன்னொரு ஆளுடைய கஷ்டத்துல நாம வாழ்றது, எப்படி இன்னொரு ஆளுடைய காரியத்துல வாழ்றது என்று ஒரு உலக ரீதியான நல் மனதில இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றார். எப்படி நாம கிறிஸ்துவில இருந்து வாழ்றது? நாமளெல்லாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கணும், நாமளெல்லாம் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தனும், நாமளெல்லாம் நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்காக பாடுபட பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தானே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதறியா? நான் திரும்ப சொல்றேன். இன்றைக்கு அநேகர் தங்களோட சரீரத்தை தான் கிறிஸ்துவுக்காக வருத்துவார்கள், தங்களோட ரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்காக ஓடுவார். ஆனா ஆண்டவற்ற வழி நம்முடைய வழி அல்ல. ஆண்டவற்ற வழி எப்படின்னு சொன்னா, ஜோவான் சொல்றார் அல்லது இயேசு சொல்றார். ஜோவான் சொல்றதெல்லாம் யாரு? பரிசுத்தாவிலினது. ஒருவன் என்னுடைய மாம்சத்தை புசியாவிட்டால், ஒருவன் என் ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் அவனுக்குள்ள என்ன இல்லையா? ஜீவன் இல்லை. இயேசு நம்முடைய மாம்சத்தையோ நம்முடைய ரத்தத்தையோ குடிக்க வரையில, அவர் தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதுல இருந்து நமக்கு ஜீவனை தருகிறார். சோ அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்டதோ அத நீங்க புசியுங்க என்று சொல்ற. அதான் அவருடைய சரீரத்தை புசிக்கிறார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்ற. அப்படி இல்லைன்னா நீங்க
உங்களுடைய வியாதிகள் இருந்து மேல வர முடியாது. உங்களுடைய தரித்திரத்திலிருந்து மேல வர முடியாது. அவருடைய ரத்தத்துல, அவருடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், நம்முடைய ரத்தம், அவருடைய ரத்தம் என்னத்துக்காக சிந்தப்பட்டதோ, அவருடைய ரத்தத்தினால என்ன உடன்படிக்கை செய்யப்பட்டதோ அதை நாம பானம் பண்ணல என்று சொன்னார். நமக்கு ஜீவனும் இல்லை, அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், என்னில நீங்க நிலைச்சிருக்கிறோம் இல்லை என்ற. சோ இன்னொரு வடிவில சொன்னா, எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை நீங்க சொல்வார்கள், சில மனுஷர் சொல்லுவாருங்க, சில பேரண்ட்ஸே சொல்லுவாருங்க, இந்த பிள்ளை எவ்வளவு இந்த ரத்தத்துல இருந்து எடுக்கணுமோ, எவ்வளவு இந்த சரத்தை எடுக்கணுமோ எடுக்கிறாங்க. அல்லது யாராவது ஒரு ஆள் உங்களை நல்லா யூஸ் பண்ணினா, ஒரு மனுஷன் உங்களை நல்லா யூஸ் பண்ணினா, உங்களிடத்துல இருந்து எல்லாத்தையும் வருக விரும்புறன்னு சொல்லுவார்களே, வருக விரும்புறாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்களே, இந்த ரத்தத்தையும் குடிக்கிறான். இது மனுஷர்கள் செய்ய முடியாது. ஒருவனிடத்துல இருந்து நீங்க அவனை அப்படியே அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்க உறிஞ்சி எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மனுஷனால தாங்க முடியும். அவன் சொல்லுவான், இவன் இந்த ரத்தத்தையே குடிக்கிறான். அந்த ஒரு வார்த்தையில தான் இயேசு இங்க பேசுறார், நீங்க என்னுடைய ரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று. அப்ப இயேசு கடவுள் என்ன எதிர்பார்க்கிறேன்டா, நீங்க எவ்வளவு இந்த ரத்தத்தை குடிக்கணுமோ, அல்லது அதன் அர்த்தம் என்ன, எவ்வளவு நான் உங்களுக்காக சிலுவையில செய்து முடிச்சனோ, எவ்வளவு நான் உங்களுக்காக என் சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தேனோ, அதன் ஊடாக உங்களுக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தேனோ, அதை நீங்க என்ன செய்யுங்க, எவ்வளவு உங்களால முடியலுமோ எடுத்துக்கொள்ளுங்க. என்ன உங்களுக்காகத்தான் நான் மரிச்சேன். இதுதான் என்னுடைய அன்பு, இதுதான் என்னுடைய கிருபை, இதுதான் நான், இதுதான் கடவுள். எவ்வளவுக்கு உங்களால முடியலுமோ அவ்வளவுக்கு எடுங்கன்னு சொல்றேன். ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனால இப்படி செய்ய முடியுமா? இல்ல நாங்க தான் கடவுளுக்காக இப்படி செய்ய முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்ற, இல்ல, உங்களால முடியாது, மனுஷனால முடியாது, ஆனா என்னால முடியும். யூதர்களுக்கு இது புரியல. என்ன அவன் மாம்சத்தை புசிக்க சொல்றான், ரத்தத்தை பானம் பண்ண சொல்றாரு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரியல. எப்படி நாம இயேசு கிறிஸ்துவத்துல இருந்து பெற மட்டும் முடியும் எங்களால? அப்படி அவர் நாம் ஒரு கிரியையும் செய்யாம அவர் நமக்கு தருவாரா? நாம கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யாம நம்ம ஆசீர்வதிப்பாரா? அவருக்கு கொடுக்காம, அவருக்கு தசமாத்தை கொடுக்காம, இல்ல அவருக்கு காணிக்க கொடுக்காம எங்களை ஆசீர்வதிப்பாரா? அவர் நாம ஜெபிக்காம உபாசிக்காம அவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? யூதர்கள் இப்படி வாக்குவாதம் பண்ணினார். சோ இன்னைக்கு அப்படி அநேகர் வாக்குவாதம் பண்றார். சிலுவையில இயேசு செய்தது, அதனூடாக விசுவாசத்தினூடாக நமக்கு நீதி வருது. அவருடைய ரத்தத்தை நாம பானம் பண்ணுகிறோம், அவருடைய மாம்சத்தை நாம புசிக்கிறோம். எத்தனை பேர் நீங்க தைரியமாக நீங்க சொல்றீங்க, விசுவாசத்தினூடாக வந்த நீதியை நீங்க நித்தம் அறிக்கை பண்றீங்க, அதுல நீங்க வாழ்றீங்க. இது அவருடைய சிலுவையூடாக வந்த காரியம். இதுதான் நம்முடைய நித்திய ஜீவன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள்
மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு டீப்பான ஒரு வசனம், எவ்வளவு டீப்பாக நாம சிந்திக்கணும். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவுக்கு ஆழமாக, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது சொல்றார். திருப்ப வாசிக்கிறார். அதற்கு இயேசு அவர்கள் நோக்கி, அவர்கள் மேல வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஜூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய அல்லது என்னுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததினால் வந்த பலன்களை புசியாவிட்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சதினால் வந்த பலன், அதான் மாம்சம் ரத்தம். இன்னைக்கு என்னுடைய சரீரமும் என்னுடைய ரத்தமும் சேர்ந்து உழைக்கிற உழைப்பு அல்லது செய்கிற காரியங்களைத்தான் நம்முடைய பிள்ளைகள் புசிக்கிறார். பிள்ளைகளுக்காக ஒரு மனுஷன், ஒரு தகப்பனோ தாயோ படுகிற கஷ்டங்கள், அவருடைய ரத்தத்தை உருக்கி சரீரங்களை ஒடுக்கி சரீரங்களை கஷ்டப்படுத்தி உழைக்கிற உழைப்பு, அதில் இருந்து வருகிற பணம், அதில் இருந்து வருகிற நன்மைகளைத்தான் பிள்ளைகள் புசிக்கிறார். இது உலக ரீதியானது. ஆண்டவர் சொல்றார், இது ஆவிக்குரியது. சோ அப்ப ஆவிக்குரிய ரீதியில நாம என்ன செய்யணும்? அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணணும். அப்பொழுது நமக்கு ஜீவன் இருக்கா. சோ அப்ப அது என்ன? அவருடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்டதோ, அவருடைய ரத்தம் என்னத்துக்காக சிந்தப்பட்டதோ, அதில் இருந்து வருகிற பலன்கள், அதில் இருந்து வருகிற பலன்களை நீங்கள் புசியாவிட்டால் அல்லது உட்கொள்ளாவிட்டால் அல்லது பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சோ இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் தேவை. உலகத்துல இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் தேவை. இயேசுவால் வந்த ஜீவன், இயேசுவால் வந்த ஆசீர்வாதம், இயேசுவால் வந்த சுகம், இயேசுவால் வந்த பலன், இயேசுவால் வந்த ஆரோக்கியம், இயேசுவால் வந்த பரிசுத்தம், இயேசுவால் வந்த நீதி, இயேசுவால் வந்த ஞானம், இயேசுவால் வந்த சகலம் நமக்கு தேவை. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்லப்படுறான் நித்திய ஜீவன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எங்களுக்கு நித்திய ஜீவனும் இருக்கு, அதே நேரம் கடைசி நாளிலும் நாம் எழும்புவோம். என் மாம்சம் மெய்யான போஜனம் என்ற அடுத்த வசனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைச்சிருக்கிறான், நானும் அவனில் நிலைச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எவ்வளவு உலக ரீதியில பாக்க, இல்ல உலகத்தில் இருக்கிற போதனைகளோட பாக்க, இல்ல மாம்சத்துல போதிக்கிற போதனைகளோட பாக்க, அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது எல்லாமே. அவர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மட்டும்தான் என்னில நிலைச்சிருக்கிறான். கிருபையில வாழ்றவன் தான் இயேசுவில் நிலைச்சிருக்கிறான். எவ்வளவு தூரம் ஆண்டவரிடத்துல இருந்து
எவ்வளவுக்கு நாம் அவரிடத்தில் இருந்து பலன்களை நன்மைகளை பெறுகிறோமோ விசுவாசத்தின் ஊடாக நாம் அவர்களை என்ன செய்யறோமா நிலைச்சிருக்கிறோம். எவ்வளவு தூரம் மனுஷர்கள் தங்களை வருத்தி கடவுளை தேடுகிறார்களோ அவர்கள் நிலைச்சிருக்கல, அவர்களுக்கு சத்தியம் தெரியல. சோ எவ்வளவு தூரம் நாங்க அவரிடத்திலிருந்து அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோமோ, மேல நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேனே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திருப்தி அடைஞ்சதினால் என்னை பின்தொடர்கிறீர்கள். சோ ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்த ஆசீர்வாதத்தினால நாம திருப்திப்படுத்தினா, அந்த திருப்தியை பெற்ற நானும் நீங்களும் யார் என்னத்தை சொன்னாலும் நாம இயேசுவை பின்தொடருவோம். அவரை லைஃப்ல மறக்க மாட்டோம். ஏண்டா இதுதான் அவருடைய வழி. அப்ப நம்மிடத்துல அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பிக்க, நம்மிடத்துல அவருடைய பலன்கள், அவர் சிலுவையில செய்து முடிச்சதனால் வந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யக்க, நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தால உண்மையாக நாம் அவரை தேடுவோம். இது அவருடைய வழி. அதுக்கு பேர் பைபிள் சொல்லுது கனி. அந்த கனி பாருங்க, கலாத்தியர்ல சொல்லப்படுதானே, ஆவிக்குரிய கனியோ விசுவாசம். சோ நம்மிடத்துல இருந்து வருகிற உண்மையான தேவனுடைய விசுவாசம் அது ஒரு கனி. சோ அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய கனி. சோ அப்ப நம்மிடத்துல இருந்து கனி புறப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம பானம் பண்ணணும். அதாவது அந்த அர்த்தம் என்ன? சிலுவையில இயேசு சம்பாதிச்சவைகள், அவருடைய சரீரத்தை அர்ப்பணிச்சு அவருடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களை அதிலிருந்து புறப்பட பண்ணினாரோ அவைகளை நாம புசிச்சு பானம் பண்ணுகிற பொழுது நாம் அவருக்குள்ள என்ன செய்யறோம்? நிலைச்சிருக்கிறோம். அவரும் நம்மில் நிலைச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும். இயேசு பிதாவினாலதான் பிழைச்சிருந்தார். இயேசு பிதாவினால் பிழைச்சிருந்தார், பிதாவினால் அன்பு கூறப்பட்டார். சோ அவரே பிதாவினால் தான் பிழைச்சிருக்கிறார். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். பாருங்க, என்னை புசிக்கிறவன். எப்படி நீங்க இயேசுவை புசிக்க முடியும்? சோ அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுந்தினாலும் வந்த ஆசீர்வாதங்களை புசிக்கிற பொழுது அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, நாங்க இன்றைக்கு இருப்பதே அவருடைய விசுவாசம் தான். அவர் உண்மை உள்ளவர் என்பதனாலதான் நாங்க இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நான் என்னுடைய உண்மையில வாழையில, என்னுடைய நம்பிக்கையில வாழையில, என்னுடைய அன்பில வாழையில, என்னுடைய ஊழியத்துல நான் வாழையில, அல்லது என்னுடைய எந்த ஒரு கிரியலை நான் வாழையில, இயேசு அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறதுனால் அதுதான் கிரிய, தேவனுக்கேற்ற கிரிய என்று சொன்னார். அவர் அனுப்பினவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? நிறைவு. இயேசு என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அது இந்த வாழ்க்கையில நிறைவு. சோ இயேசு தனிய நாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற பொழுது பரலோகத்துக்காக அனுப்பப்படல. இயேசு நித்திய ஜீவனுக்காக அனுப்பப்பட்டார். அந்த நித்திய ஜீவன்ல என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அடங்கி இருக்கிறது. சோ அதை நான் என்ன செய்கிறேன்? நித்தமும் நம்புறேன், நித்தமும் புசிக்கிறேன். சோ என் பிதாவினால் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல.
அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். பாருங்க 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்ன சொல்றார்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த சுவிசேஷம். இதைத்தான் ஆண்டவர் வசனமா சொல்ற. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. சில காரியங்களை நாம மாம்சத்துல சரீர ரீதியாக அல்லது உலக ரீதியாக நாம தீர்க்க முயற்சிப்போம் என்றால் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா ஆவி நாம என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்குமா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப நான் பேசுகிற எழுதப்பட்ட வசனங்கள், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு பானம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டு, அப்பொழுது நீங்க பிழைப்பீர்கள், அப்பொழுது நீங்க என்னோட பங்குள்ளவராய் இருப்பீர்கள் என்று சொன்ன இந்த வசனங்கள் இது ஆவியும் ஜீவனுமானது. ஆமென். எவ்வளவு தூரம் நானும் நீங்களும் அறிகிற அறிவில நிரப்பப்படுறோமோ அவ்வளவு தூரம் நாம் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? புசிக்க பானம் பண்ண முடியும். எவ்வளவு தூரம் நாம புசிக்கிறோம் பானம் பண்றோமோ அவ்வளவு தூரம் அவரும் சந்தோஷப்படுவார். ஆமென். எவ்வளவு தூரம் நீங்க திருப்தி ஆறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க நிரப்பப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க அவரை தேடுவீங்க. சோ எல்லாரும் அவர்களை தேடுவார்கள். ஆனா உண்மையாக அவரை தேடுபவர்களைத்தான் அவர் விரும்புகிறார். சோ நாம திருப்தி ஆகாம அவரை தேடுகிற பொழுது அது உண்மை இல்லாம அவர் நம்ம ஏதோ வழியில ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம தேடுகிறது போல். ஆனா இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதலே நம்மை ஆசீர்வதிச்சார். எபேசியர் புத்தகம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பே வாசிக்கிறேன் நான். எபேசியர் 1 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிஞ்சு கொண்டார். சிந்திச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டார். ஏன்? கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் என்ன செய்ய போறார்? சிந்த போறார். அவர் சிந்தாம நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர சிந்தினபடியால். ஏன் சிந்த வேண்டி வந்தது? ஒரு மனுஷனூடாக பாவம், பாவத்தினூடாக மரணம், மரணத்தினூடாக இருள், இருளூடாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா தரித்திரங்கள், வியாதிகள், நோய்கள், துன்பங்கள் எல்லாம் வந்தபடியா. அப்ப பிதாவானவருக்கு ஒரே ஒரு வழி, தன்னுடைய குமாரனை அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுக்கிறது. அந்த சரீரம் ரத்தத்தின் ஊடாக வந்த பலன்கள், ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகள் பானம் பண்ணும்படியா, பிள்ளைகள் நித்திய ஜீவனை அடையும்படியா, நித்திய ஜீவனை வாழும்படியாகத்தான்
இது எல்லாமே நியமிக்கப்பட்ட. இங்கதான் ஜீவன் இருக்கு, இங்கதான் ஆண்டவருடைய வழி இருக்கு. சோ அப்ப அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முதலேயே அவர் ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தெரிஞ்சு கொண்டார். சோ இன்றைக்கு சத்தியத்தினூடாக நாம இத புரிஞ்சு கொள்ற பொழுது, அறிஞ்சு கொள்ற பொழுது நாங்க என்ன செய்யப்படுறோம்? நாம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமேன். நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். அதுல வழி நடக்கிறோம். ரைட். சோ அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. சோ கிறிஸ்து ஒருவன் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணாவிட்டால் அவனுக்கு ஜீவன் இல்லை. சோ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு காரியம் நோட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருவரும் நாங்க சிந்திக்க வேண்டிய காரியம் நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற வசனம் தான். இந்த வசனங்கள் ஊடாகவும் நீங்க என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது நம்முடைய கிரியையில சார்ந்ததல்ல. எவ்வளவுக்கு நாம கடவுளுக்கு செய்யறோமோ அவர் நமக்கு திரும்பி செய்யறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடிச்சார், அதுல இருந்து வாழ்றது. அவருடைய அந்த பலன்களை நாம் என்ன செய்யறது? பெற்றுக்கொள்றது. இப்ப பாருங்க, நீதியை நாம் என்ன செய்யறோம்? விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டோம். பரிசுத்தத்தை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டோம். சோ அப்ப நீங்க அவரிடத்துல இருந்து குடிச்சு அவரிடத்துல இருந்து நீங்க சாப்பிடுங்க. ஆமென். அவரிடத்துல இருந்து நீங்க பிறத்துக்குரிய நம்பிக்கை விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. சோ அதற்கு நீங்க என்ன செய்யுங்க? நித்தமும் அவருடைய நற்செய்தியை கேளுங்க. ஆமென். ரோமர் புத்தகத்திருப்பம் ரோமர் 1 16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்னத்தினால் உண்டாகும்? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். சோ இப்ப நமக்கு என்ன நீதி எப்படி வந்தது? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. சோ அப்ப ஒரு மனுஷனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணிக்க அவனுக்கு என்ன உண்டாகுதா? விசுவாசத்தினால் வந்த நீதி உண்டாகுது. சோ அப்ப விசுவாசத்தினால் வந்த நீதியினால் நாம் என்ன செய்யப்படுறோமா? நித்தமும் பிழைக்கிறோம். சோ ஒரு மனுஷன் நித்தமும் பிழைக்கணும் என்று சொன்னா இந்த விசுவாசத்தினால் உண்டான நீதியில அவர் என்ன செய்யணும்? நித்தமும் வாழணும். நம்முடைய அறிக்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம என்ன செய்யணும்? அவருடைய நீதியை நாம் அறிக்கையிடணும். அப்படி நீங்க நித்தம் நீங்க அந்த விசுவாசத்துல நீங்க பழகிற பொழுது நீங்க கிறிஸ்துவால் நீதியினால் வருகிற ஆசீர்வாதங்களினால் நீங்க நிரப்பப்படுவீங்க. ஆமென். திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன். ரட்சிப்பு என்று சொன்னா பல வகையான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கு.
சோ எல்லா ரட்சிப்புக்கும் தேவ பலன் எதென்று சொன்னா சுவிசேஷம், நற்செய்தி. அப்ப இந்த நற்செய்தி எங்க? இயேசுனுடைய சரீரமும் ரத்தமும் சிலுவையில் சிந்தப்பட்டது, அதன் ஊடாக வந்த சகல ஆசீர்வாதங்கள். சோ இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி அது விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சோ அப்ப இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னா நாம இயற்கையா என்ன செய்வோம்னு சொன்னா, மனுஷனுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. அப்ப இந்த மனுஷனுடைய மாமிசம் என்ன செய்யும் என்று சொன்னா, தங்களுடைய கிரியையினால வருகிற நீதி, தங்களுடைய கிரியையினால் வருகிற விசுவாசம் அல்லது நீதிக்கு தங்களை அடிமையாக்குவார். சோ அதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. சோ அப்படி நடக்கிற பொழுது அவளுக்கு ஜீவன் இல்லை. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? முந்தி ஒரு விஷயத்தை லிசன் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில முந்தி என்ன நடந்தது? நம்முடைய கிரியினால வருகிற நீதி, நம்முடைய கிரியினால வருகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நாம நடந்தோம். சோ நம்முடைய ரத்தத்தை கிறிஸ்துவுக்காக சிந்தினோம், நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்காக அடித்தோம். மக்கள் எல்லாம் நம்மை பாராட்டினார்கள். ஓ, இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறார்கள். சோ அப்ப கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது நான் தப்புன்னு சொல்ல வரையில. ஆனா நீங்க மாம்சத்தினால் கிரியையினால் வருகிற நீதியினால் வாழ்கிறீர்களா, அல்லது விசுவாசத்தினால் வந்த நீதியில நாம வாழ்கிற பொழுது தேவனுடைய கனி நம்மளுக்குள்ள கிரியை செய்யறபடினால் அந்த கனி, விசுவாச கனி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்தா என்கிறதுதான் முக்கியம். இன்றைக்கு நான் நித்தமும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். இது என்னுடைய நீதியை வெளிப்படுத்தவல்ல, அல்லது என்னுடைய ஊழியத்தினால் நான் கர்த்தரிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு அல்ல. சோ என்னுடைய இந்த சுவிசேஷ பணி, என்னுடைய இந்த காரியம், நான் கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்டபடியால் என்னிடத்துல இருந்து புறப்படுகிற கனி ஒளிய, இது ஒரு கட்டாயத்தின் பேர் அல்ல. சோ அப்ப இன்றைக்கு மக்கள் தங்களுடைய கிரியினால் வருகிற நீதியும் இல்ல தங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர்கள் கொடுக்கிறதுனால அவர்கள் தேவனுடைய நீதிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். சோ இப்ப நாம தேவனுடைய நீதிக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது நாம் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. நாம் அவரால் திருப்தி அடைய முடியாது. சோ ஆகவே நாம மாம்சத்துல நடவாம, அங்க யோவான் 6ல சொன்னனே, இதெல்லாம் ஆவிக்குரிய வசனம் என்று சொன்னார் பேசி போட்டு. நானே ஜீவ அப்பம், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு ஜீவன் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி போட்டு அவர் சொன்னார் இது ஆவிக்குரியது, இது இதுல இல்லைன்னு சொன்ன அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொன்னார். சோ நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் என்ன செய்யணும்? மாறணும். ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சு வரணும். அவரிடத்துல இருந்து அவர் என்னத்துக்காக மரிச்சாரோ, எல்லாருக்கும் தெரியும் இயேசு எனக்காகத்தான் மரிச்சாரு, எல்லாருக்கும் தெரியும் பிதா நம்ம நேசிக்கிறாரு, நேசிக்கிறபடியா தன் குமாரன் அனுப்புறான்னு தெரியும். அப்ப அதே நேரத்துல எல்லாருக்கும் தெரியணும் இயேசுனுடைய மாம்சமும் ரத்தமும் அது நமக்காக சிந்தப்பட்டது, அதனூடாக வந்த ஆசீர்வாதங்கள், பலன்கள் அது எனக்காக கொடுக்கப்பட்டது, அதை விசுவாசத்தினால மட்டும்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எவர்கள் எல்லாம் இந்த பாதைக்குள்ள நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்கள் என்ன செய்வார்கள்? சுதந்திரிச்சுக் கொள்வார். அவர் திருப்தி அடைவார். சோ நாம திருப்தி அடைகிற பொழுது எங்களிடத்துல இருந்து என்ன உருவாகும்? கனி உருவாகும். ஆமென். சோ தேவனுக்கேற்ற கனியா இருக்கும்.
இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 7. நாலாவது வசனத்தை பாருங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். என்னத்தினால? கிறிஸ்துவின் சரீரத்தினால நாம நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சோம். அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு இது புரியணும். ஏன் இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டது? அவர் சரீரத்தினால் என்ன செய்தாராம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சார். நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஆணி அடித்தார். நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு 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 கடமையை உருவாக்கின. இப்படி செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் நடத்தின. அது பாவத்தின் பலனை கொடுத்தது, அது மீறுதலை கொடுத்தது. ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? அப்படி போல நீங்க மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய ஆக வேண்டுமென்றா ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். தேவனுக்கென்று கனி கொடுக்கிறோம். எப்படி? அவருடைய சரீரத்தின நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சோம். அப்ப நாம இப்ப அவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள ஒரு புது சிருஷ்டி, அவருக்குள்ள நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டோம், அவருக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆமென். அவர் எவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வதிச்சு திருப்திப்படுத்திருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? அவருக்குள்ள கனி கொடுக்கிறோம். ஆமென். அப்ப நாம கனி கொடுக்கிறோம்னு சொன்னா நாம விசுவாசிக்கணும். எஸ், இயேசுவுக்குள் நான் நீதி, இயேசுவுக்குள் நான் பரிசுத்தம். அப்ப நீதிக்காக நாம இனி என்ன செய்ய தேவையில்லை? சரீரத்திலேயோ மாம்சத்திலேயோ நடக்க தேவையில்லை. எதற்காகவும் நாம மாம்சத்திலேயோ சரீரத்திலேயோ நடக்க தேவையில்லை. நம்முடைய சுகத்துக்காகவோ பலத்துக்காகவோ நடக்க தேவையில்லை. ஆனா ஒன்று நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல பாவங்களையும், சகல அக்கிரமங்களையும், சகல நோய்களையும், சகல இடையூறுகளையும் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து கொண்டார். ஆமென். சொல்றார், இப்பொழுதோ நாம் 6வது வசனம், பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்தில் மரித்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். புதுமையான ஆவியின்படி நாம ஊழியம் செய்யறோம். ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையை புரிஞ்சு கொண்டவர்கள் மட்டும்தான் புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய முடியும். இப்ப பழமையான எழுத்தின்படி அல்ல, நாம புதுமையான ஆவியின்படி. நாம நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க உட்பட்டவர்கள் அல்ல, நாம கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவர்கள், நாம கிருபைக்குள் உட்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்றோம் 6ஆம் அதிகாரத்துல. நாம இனி இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம இனி வெளிச்சத்துக்குரியவர்கள். நாம இனி பயப்படுறவர்கள் அல்ல, நாம இனி விசுவாசிக்கிறவர்கள். நாம நீ தாழ்ந்து போறவர்கள் அல்ல, நாம நீ உயர்ந்து போறவர்கள். நாம கீழானவர்கள் அல்ல, நாம மேலானவர்கள். நாம நீ கொடுக்கிறதுனால் பெறுகிறவர்கள் அல்ல, நாங்க பெற்றபடியால் கொடுக்கிறவர்கள். நாங்கள் நீ கஷ்டப்படுறதுனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால் நாம கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டப்படுறோம்? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. நாங்கள் பாடுபட்டபடியால் இயேசு ஆசீர்வதிக்கப்படவில்லை, அவன் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் பவுல் சொல்லுகிறார் நாம பாடுபடுகிறோம். அவர் என்ன பாட குறிச்சு பேசினார்? குடும்ப கஷ்டங்கள் அல்லது வியாதிகள்
அந்த பாடல்ல அவர் யூதர்களுக்கு இல்லை மிக பாடுபட்டார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. அநேகந்தரம் அவர் அடிபட்டார், சிறையில் போடப்பட்டார். சோ இப்படி நாம எவ்வளவோ காரியங்களை நாம சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம எவ்வளவோ காரியங்களை நாம புரிஞ்சு நாம இயேசுவின் வழிக்குள்ள நாம போக வேண்டியிருக்கு. ஆமென். சோ எவ்வளவு தூரம் நீங்க அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை நீங்க பாடம் ஏன் கம்யூனியனை பாருங்க. ஜஸ்ட் கம்யூனியனை நாம கடந்து போறோம். நான் செய்தியை முடிக்கிறேன். இந்த கம்யூனியனை குறிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் அப்பத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ரசத்தை எடுத்து, திராட்சை ரசத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தம். பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு சொன்னார், நீங்க அவருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். என்ன குற்றமுள்ளவரா இருக்கிறீங்க? நீங்க அதை நீங்க அறிஞ்சு கொள்ள. ஒருவன் கம்மியன் எடுக்கிற பொழுது நித்தமோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சரீரமும் ரத்தமும் என்னத்துக்காக அடிக்கப்பட்டு சிந்தப்பட்டது என்பதை உணராம இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் உணராம வாழ்கிறான். அந்த உணர்வில் அவன் வாழ்ந்தான் என்று சொன்னா அவனுக்குள்ள பூர்ண சமாதானம் அவனை என்ன செய்வான்? ஆளுகை செய்யும். பயமங்களை விட்டு ஓடி போகும். நித்தமும் நாம் அந்த உணர்வுல வாழ்கிற பொழுது நாம சாத்தானை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும். நமக்குள்ள இந்த உணர்வு தேவை. தனிய கம்யூனியன் டைம் மட்டுமல்ல, நித்தமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த உணர்வு தேவை. ஆமே. பவுல் சொல்லுகிறார், நீங்க உங்களை நீங்க நிதானிச்சு அறியுங்கன்னு சொல்ற. என்னத்துக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் என்ன நிதானிச்சு அறியட்டாம். கிறிஸ்துவை விட்டு வெளியே நாம நிதானிச்சு அறிய சொல்ல. கிறிஸ்துவுக்குள் உங்களை நிதானிச்சு நீங்க அறியுங்க. அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போ. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற கவிஞர் எப்படி இருக்கு? உங்களோட பாவங்களை நீங்க நிதானிச்சு அறியுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அநேகர் வியாதியோட மரிச்சார்கள் என்று போக சொல்ற. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். ஆனா பவுல் அதற்கு ஒரு ஆவியாளர் அதற்கு ஒரு காரியத்தை சொல்றார், கிறிஸ்துவுக்குள் உங்களை நிதானிச்சறியுங்க. நீங்க மன்னிக்கப்பட்ட, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, நீங்க நீதிமானாக்கப்பட்ட, நீங்க பரிசுத்தவானாக்கப்பட்ட, நீங்க இதெல்லாம் இயேசு சிந்தின ரத்தம். இயேசுவின் ரத்தத்தில இருந்து புளிஞ்செடுத்த ஆசீர்வாதங்கள். நீங்க இயேசுவின் சரீரத்தில இருந்து எடுத்த ஆசீர்வாதங்கள் நீங்க. ஆமென். சோ இதைத்தான் பவுல் சொல்ற. இதுதான் ராப்போஜனம் என்ற, இதுதான் அவருடைய உறவு என்று சொல்ற. இப்ப இயேசுவின் உறவில நாங்க பங்கு பெற்றோம் என்று சொன்னா அவற்ற உறவு இதுதான். இதை விட அவருக்கு வேற உறவு இல்லை. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்தவர். இதுதான் அவருடைய உறவு. இந்த உறவுக்கு ஒரு மனுஷன் விரையிலேண்டா அவன் பிசாசு. ரைட். இன்னொரு காரியத்தை சொல்றேன். நான் இப்ப ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். யூதாஸ் ஆண்டவர் கம்யூனியனுக்கு முதல் யூதாஸை பார்த்து சொல்ற,
என்னை காட்டி கொடுக்கிறவன் இதுல இருக்கிறான். அவனுக்கு பேரை அவர் சொல்றார் பிசாசன்னு சொல்றார். தன்னை காட்டி கொடுக்கிற இருந்தபடியால அவர் சொல்றார் பிசாசன்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னார், இன்றைக்கு இயேசு அவ்வளவு காரியத்தையும் செய்து அவ்வளவு காரியத்தையும் சொன்ன பிறகும் ஒரு மனுஷன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். சோ அதுக்கு பேர் அவர் பிசாசன்னு சொல்லி சொல்றார். இயேசு சொல்றார், இது உங்களுக்காக நான் செய்ய போற சரீரம், கொடுக்க போற சரீரம், உங்களுக்காக சிந்த போற ரத்தம், இது புதிய உடன்படிக்கை. அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் அதற்கு விரோதமா இருக்கிறான். சோ இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கை சுவிசேஷத்துக்கு ஒருவன் விரோதமா இருக்கான்னு சொன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் பிசாசோட என்ன செய்யறான், ஐக்கியம் கொள்றான். சோ அந்த யூதாஸ் என்ன செய்யறான், நாட்டு ஒன்று செத்தான். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இயேசுல பங்கு, இயேசுவோட நீங்க ஒரு உறவுகள் இருக்கணும்னு சொன்ன அவருடைய புதிய உடன்படிக்கை அல்லது அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யணும், பானம் பண்ணணும். நீங்க பானம் பண்ணினாத்தான் மற்றவனுக்கு நீங்க என்ன செய்யலாம், கொடுக்க முடியும். இது அவருடைய வழி. இதைத்தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னார். அந்த கொரிந்து சபைக்கு சொன்ன அந்த கம்யூனியனை எவ்வளவு மக்கள் புரிஞ்சவில்லை. இப்பவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால போய் ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும், அல்லது மற்றவர்களை நாம குற்றப்படுத்துறோம், மற்றவருடைய பாவங்களை நினைவு கொண்டிருக்கிறோம், அல்லது போதகர் மற்றவருடைய பாவங்களை குத்துவார். சபைக்குள்ள பிசாசு என்ன செய்யுது, உருவெடுக்கிறது. சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லாத அனைவரும் அழிஞ்சு போறார். தாங்களாலேயே தங்களுடைய பாவங்களை போக்க நினைக்கிறார். ஆனா இயேசு தன்னுடைய ஒற்றைய பலியினால நாம என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறோம், பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டதனுடைய அர்த்தம். இந்த சரீரத்தை புசியுங்க சொன்னதுக்கு அர்த்தம், இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட 10:14 சொல்லப்பட்ட 10:10 மற்றது 14 வரைக்கும் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையை நாம் என்றைக்கும் அவர் சொல்றார், நீங்க புசியுங்க புசியுங்க, இதனால் நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஆனா இன்றைக்கு எதிர்மறையாத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் நடந்துருக்கு. அநேகர் அதை விளையாட்டாக போக்காக ஒரு சபை கூடுதலை ஒரு சம்பிரதாயமாக மாற்றி வாழ்கிறார். ஆனா நானும் நீங்களுமோ அவருடைய ஆவிக்குரிய வாசனங்கள்ல நாம நிலைச்சிருக்கிற பொழுது நாம நித்தமும் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். ஆமென். ஆமென் ஆமென். 6வது யோவான் 6ல என்ன சொல்ற, திரும்ப நான் சொல்றேன், என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம். சோ இதுல வாழ்றோம் மட்டும்தான் இந்த பூமியில நீ வாழ முடியும். இந்த அநேகர் பொட்டுன்னு மரிச்சு போறார். இயேசுன்ற சரீரத்தை புசிக்கிறவனும் பானம் பண்றவனும் அந்த நிலைமைக்குள்ள போக மாட்டார். 100% நான் சொல்றேன். ஆமென். நீங்க அவரை நன்றாக அறிஞ்சு கொள்ளுங்க, அவரை அறிஞ்சு கொள்ளுங்க, இயேசு அறிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய அன்பை அறிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய அன்பை புரியாதவர்கள் மதிச்சு போறார். அவருடைய அன்பை புரிஞ்சவர்கள் நித்திய காலமாக வாழ்வார். அவருடைய அன்பை புரிஞ்சவர்கள் அவருடைய பிரசனத்தினால
சகல பிசாசுடைய கிரியைகளும் அழிக்கப்படும். அவருடைய அன்பின் பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர்ற பொழுது பிசாசுடைய எல்லா அக்கினி ஆசைகளும் அவித்து போடப்படும். ஆனா அவருடைய அன்பை புரிகிறதுக்கு பிசாசு இடம் கொடுக்கிறது இல்லை. ஸ்பெஷலா கிறிஸ்தவர்களுக்கே கொடுக்கிறது இல்லை. சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் திருப்தியாக உங்களை வழி நடத்துவார். பிசாசு எங்கட மைண்ட்ல போடும், நான் திருப்தியாக என்ஜாய் பண்ணலாமா, வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணலாமா, அல்லது கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் நான் அர்ப்பணிக்கணுமே என்று பிசாசு நம்முடைய சிந்தையில போடும். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற அவருடைய நோக்கம். ஆமென். அதுதான் அவருடைய முதல் நோக்கம். அவர் கடவுள், அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். ரைட்? சோ அவர் ஒரு பிரதிபலனை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கல. ஆனா அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பிரதிபலிக்க பண்ணும். சோ அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க எல்லாரும். ஆமென். அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை நீங்க புசியுங்க. அவர் சிலுவையில செய்த முடிச்சு, அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின வேர்வை, அதனால உழைச்ச உழைப்பு. இயேசு எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒருவன் வேர்வை சிந்தி உழைச்சா சொல்லுவான், இந்த ரத்தத்தை சிந்தி உழைச்சேன். அப்ப இயேசு சிலுவையில அவர் என்னத்துக்காக இதை உழைச்சாருன்னு சொன்னா, என்னத்தை அவர் பெற்றாருன்னு சொன்னா, தந்த பிள்ளைகளுக்காக, எனக்காக, உங்களுக்காக. ஆமீன். அந்த சத்தியத்தினூடாக, அந்த உண்மை ஊடாக நாம பிசாசை ஜெயிக்கணும். ஆமீன். உங்களுடைய கிரியையினால பிசாசை ஜெயிக்க முடியாது. அதான் நான் இயேசு சொன்னேன், அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஆமீன். சோ இன்றைக்கு நாம கிரியைண்டா என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல, விசுவாசம் தான் கிரியை. சோ அப்புறம் கனிதான் வரப்போஸ். சோ ஒருவன் விசுவாசத்தை கிரியாக மாத்தினான்டா, பிறகு அவனுக்கு கனி தன் வாழ்க்கையில வரப்போஸ். அந்த கனி அது பிறகு கிரியாக மாறப்போஸ். சோ ஆகவே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய சத்தியத்தை நேசிங்க, அவரை நீங்க விசுவாசிச்சு கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவன் பிதாவிடத்துல கேட்டுக்கொண்டா அவனை என்ன செய்யறானா, பெற்றுக்கொள்றான். அவர் சித்தப்படி நீங்க எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. சோ அவருடைய சித்தப்படி நாம கேட்டுக்கொள்ற பொழுது அவர் எங்களுக்கு என்ன செய்வார், எங்களுக்கு போதிப்பார். ஆமென். இதுல கணக்க வசனம் சொல்ற, ஒருவன் ஒருவன் போதிக்காவிட்டால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும், பிதா போதிக்கும்படியாக நாம கேட்டுக்கொள்ளணும். அப்பொழுது பிதா போதிப்பார். அப்பொழுது நாம இயேசுவை அறிவோம். அப்பொழுது நாம நித்திய ஜீவனை அறிஞ்சொள்வோம். அப்பொழுது நாம வாழ்க்கையில சுதந்திரிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டாம். அது அவருடைய கிரியை, அவருடைய காரியம். அவர் அதை உங்களுக்கு வழிநடத்துவார். ஆமென். சோ நன்றி இயேசுவே. கம்யூனியன் உள்ள நீங்க கம்யூனியன் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுக்கிறேன். இருபத்தி 3வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது.
நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, இப்ப மேல் சொன்னப்பட்டதுதான் எல்லாமே சரி என்ற, இப்படி இருக்க என்று சொன்னா அதுல அர்த்தம் என்ன? மேல் சொல்லப்பட்டதுதான் உண்மையான கம்யூனியன். அது என்னவா? திரும்ப வாசிக்கிறது. போஜனம் பண்ணின பின்பு சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். இதைத்தான் யோவான் 6 நாம பார்த்தோம். ரைட்? என்னை நினைவு கூறும்படி. அப்ப கம்யூனியன்ல யார நாம நினைவு கூறணும்? நம்முடைய பாவத்தையா, நம்முடைய அக்கிரமங்களையா, அல்லது நம்முடைய பலவீனத்தையா? எதுவே இல்ல, அவர் இயேசு, அவர் நினைவு கூறு. அவருடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்ட என்பதை நீங்க நினைவு கூறு. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இதை பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவும்படி இதை செய்யுங்க. ஆமென். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த சித்தத்தின்படி புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்குள்ள கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். நாம் அவருடைய மரணத்தை தான் தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தின் ஊடாகத்தான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான். இவன் அபாத்திரமாய் என்று சொன்னா, இவன் அர்த்தம் இல்லாம என்று சொல்லலாம். இவன் இந்த அர்த்தத்தை புரியாம கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம், அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருக்கிறான். அப்ப நமக்குத்தான் தெரியும், உண்மையான நமக்குத்தான் தெரியும் கர்த்தருடைய சரீரம் எவ்வளவு பரிசுத்தமானது, ரத்தம் எவ்வளவு குற்றமற்றது. அப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு நம்ம மீட்டு கொண்டு நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற வசனத்தை நாம் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? நினைவு கூறுகிறோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன செய்யணும்? சோதிக்கணும். எப்படி சோதிச்சறியணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமென். நாம இயேசுவே, என்ன நீங்க நீதிமானாக்கி இருக்கிறீங்க, நன்றி. என்ன உங்களோட ரத்தத்தால கழுவி இருக்கிறீங்க, நன்றி. உங்களோட சரீரத்தை எனக்காக கொடுத்திருக்கிறீங்க, திருப்தியா எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. ஆமென். எங்களோட வியாதிகளுக்காக நீங்க உங்களோட தளம்புகளை ஏற்படுத்துறீங்க, அதற்காக நன்றி. எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுறோம் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிச்சு அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியாததுனாலதான் அவனுக்கு என்னவா வருதாம்? ஆக்கினை தீர்ப்பு வருது. அப்ப நீங்க நிதானிச்சு அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, எங்களோட சரீரத்தை நிதானிச்சு அறிய சொல்லலையே, வேற ஒன்றை மரம் நிதானிக்க சொல்லலையே, வேற ஒன்றை மரம் யோசிக்க சொல்லலையே, எல்லாமே தன்னை யோசிக்க சொல்ற. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிச்சு அறியாததுனா தான் ஒரு மனுஷனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருது. தான் செய்த பாவத்தினால் என்ன சொல்ல, ஒரு மனுஷன் செய்யற தப்புக்களோ பாவத்தினால் நீங்க சொல்ல, ஒரு மனுஷன் கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியாததுனா. இன்னைக்கு சபைகளில இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்காத படியானதான் ஒரு மனுஷன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்ற பயத்துல அப்பத்தையும் சரீரத்தையும் விட்டுட்டு ஓடி போகிறான். அல்லது ஒரு போதகர் சொல்றார், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வராதபடி நீங்க போஜனம் பண்ணாம வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற.
ஆனா பைபிள் வாசனம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று ஒரு மனுஷன் நிதானிச்சு அறியாததுனாலதான் பிரச்சனை. இதன் நிமித்தம், எதன் நிமித்தம்? கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியாததினால். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். சோ அப்ப எவ்ரி வீக் நாம இங்க நிதானிச்சு அறியணும் என்ற அவசியமும் இல்லை. ஒரு மனுஷன் எவ்ரிடே காலையில எழும்பி நீங்க உங்களோட கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நிதானிச்சு அறியணும். கர்த்தருடைய சரீரத்தை குறிச்சு நீங்க நிதானிக்கணும். உங்களை நீங்க சோதிக்கணும். உங்களை நீங்க ஏண்டா நாம எங்களுக்கு உலகத்துல இருக்கும் மட்டும் எங்களோட மாம்சத்துல பல கரைகள் வரும். இந்த பழைய மனுஷன்ல நாம வாழ்ற வழிகள் எங்களுக்கு வரும். பயம் திகில் இரவுல வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களை கிறிஸ்துவுக்குள் நிதானிக்கணும். பாவியாகி என்னத்தான் இயேசு நீதிமானாக்கி இருக்கிறார். என்னத்தான் இயேசு நேசிக்கிறார். நீதிமான நேசிக்க அவர் வரையில என்னத்தான் அவர் நேசிக்கிறார். எனக்காத்தான் அவருடைய சரீரம், எனக்காத்தான் அவருடைய ரத்தம். சோ என்னத்தான் எந்த வியாதியைத்தான் அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். எந்த பலவீனத்தை தான் அவர் நீக்கிறார். சோ இந்த சோதனை தான் ஆபிரகாமை அவர் விசுவாசத்தை தான் சோதிச்சார். விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக தான் அவர் சொன்னார், உன்னுடைய மகனை நீ என்ன செய், எனக்காக பலி. ஆபிரகாம் பலிகிறதுக்கு கிட்டப்ப என்ன சொன்னார்? தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். சோ அதே போல உங்களுடைய விசுவாசம் பாருங்க, அவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவில தான் இருந்தது. அவனுக்கு தெரியும் இயேசுதான் மரிப்பார். என்ற மகன் அல்ல, இயேசுதான் மரிப்பார். அதே போல நீங்கள் எல்லாம் மரிக்க போறது, இயேசு ஏற்கனவே உங்களுக்காக மரிச்சிட்டார். நீங்கள் எல்லாம் வியாதியில மரிக்க போறது, இயேசு ஏற்கனவே உங்களோட வியாதிக்காக மரிச்சிட்டார். நீங்கள் எல்லாம் தரித்திரத்துல இந்த பூமியில மரிக்க போறது. நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா, இதுல யார் என்றாலும் சரி, இது நான் ஒரு 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 நல்ல ஒரு வார்த்தையா சொல்றேன். உங்களுடைய மரணம் தரித்திரத்தில் இருக்க முடியாது. நீங்க இந்த பூமியில கிறிஸ்துவினால் வருகிற ஐஸ்வர்யத்தினால் நிறைஞ்சுதான் நீங்க உங்களுடைய மரணம் இருக்கு. இதை நீங்க விசுவாசிச்சால் நீங்க என்ன செய்வீங்க? மகிமையை காண்பீங்க. ஏண்டா தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய நீதிமான்கள் எவர்களும் தரித்திரத்துல மரிக்கல. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தான் மரித்தார். அவருடைய மரணம் நல்ல மரணமாக இருந்தது என்று பைபிள் சகல இடத்துல அது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல இது ஒன்று. ஆபிரகாம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், உன்னுடைய மரணம் அது நல்ல மரணமாக இருக்கும், நீடித்த நாட்கள் நீ வாழ்வாய், அது நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கை. அதுக்கு காரணம் ஆபிரகாம் அல்ல, அதுக்கு காரணம் தேவன். ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினபடியால். சோ அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் நம்புவோம். ஏன்னா அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆமென். ஓகே, சோ எடுத்துக்கொள்வோமா? இது அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. இயேசுவே, உங்களுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. தகப்பனே, எங்களுடைய சரீரங்கள் உங்களுடைய நாமத்தினால்
உங்களுடைய கனிகளினால் நிரப்பப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், புது பலன் அடையட்டும், ஆரோக்கியமாகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், சரீரங்கள் இயேசுவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். அவர் பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். ஆகவே இதை உட்கொள்ளுங்க. அவருடைய ரத்தம் எங்களை குற்றமற்றவராக மாற்றி, கிறிஸ்துவுக்குள் குற்றமற்றவனாக மாற்றி, எபேசியர் 1:3 சொல்லுது, 1:4 சொல்லுது, நாம் அவர்களுக்குள் குற்றமற்றவராயிருக்கிறோம், என்றென்றைக்கும் குற்றமற்றவராயிருக்கிறோம். பிசாசு நம்மிடத்துல எந்த ஒரு குற்றத்தையும் போடாத அளவுக்கு நாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை விசுவாசிக்கிறபடியா நன்றி. உங்களோட வழிகளை புரிஞ்சோண்டதுக்காக நன்றி. இன்னும் அதிகமாய் உங்களுடைய சத்தியங்களை புரிஞ்சோல்ல, உங்களுடைய ஒளி, சுவிசேஷமாகிய ஒளி ஒவ்வொருடைய முகத்திலையும் பிரகாசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. உங்களோட தயவு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களோட தயவு. எப்படி யோசேப்பு அவன் காரியதரிசி உள்ளவனாய் இருந்தாலும் அதே போல ஒவ்வொருவரும் காரியதரிசி உள்ளவனாய் இருக்கட்டும். காரணம், நீங்க ஒவ்வொருவரோடையும் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் எல்லா சரீரங்களும், இதில் இருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்கள், ஒவ்வொருடைய ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தினால இன்னும் பலப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆரோக்கியமாகட்டும். நீதிமான்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரும் இன்னும் உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்படட்டும், உங்களுடைய நன்மைகளினால் நிரப்பப்படட்டும், உங்களுடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்த நன்மையினால் நிரப்பப்படட்டும். நன்றி இயேசுவே. உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் பானம் பண்ணாருக்கு உங்களிடத்துல பங்கில்லை என்று சொன்னது போல இயேசுவே, இன்றைக்கு அப்படி இல்லாதபடி நீங்க இவர்களை உங்களுடைய ரத்தத்தினால சரீரத்தினால வந்த ஆசீர்வாதங்களினால நிரப்புங்க இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு. என் ஆத்துமாவை